இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது சனி வக்ர பயிற்சி 2024. சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2024 எவ்வாறு இருக்கும்? சனீஸ்வர பகவான் வக்ரம் முதலில் என்றால் என்ன அப்படின்னு என்ற கேள்வி உங்களுக்கு தோணுகிறது. சனி பகவான் கும்பராசியிலே பெயர்ச்சியாகி செயல்பாட்டில் இருக்கிறார். அவர் இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சற்று பின்னோக்கி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சதயம் நட்சத்திரத்தை நோக்கி வருவதனால் அதை நாம் வக்ர பயிற்சி என்று சொல்கிறோம். பெரும்பாலும் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும் சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு 2.5 ஆண்டுகள் பயணம் செய்வார். அந்த 2.5 ஆண்டுகளிலே 2 முறை வக்ர பயிற்சியும் 1 முறை அதிசார பயிற்சியும் பெறுகிறார். அந்த வக்ர பயிற்சி இப்பொழுது நடைபெறுகிறது. வக்ர பயிற்சி ஜூன் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜூன் 29 முதல், அதாவது 29/6/2024 முதல் 15/11/2024 வரை, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வரை 139 நாட்களுக்கு சனி வக்ரம் பயிற்சியாகி பலன்களை தருகிறார். அந்த வரிசையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை தரப்போகிறார். அந்த வரிசையிலே இதுவரை நற்பலன்களை தந்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் சில ராசிக்கு நன்மைகளையும் சில ராசிக்கு தீமைகளையும் தருகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையிலே இப்பொழுது இந்த 139 நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். அந்த வரிசையில் கன்னி ராசிக்கு இப்பொழுது சனீஸ்வர பகவான் 139 நாட்கள் எவ்வாறு இருக்கும்? நன்மைகளை செய்வாரா, தீமைகளை செய்வாரா, எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் கன்னிராசி நேயர்கள் என்பதை பற்றி தான் நாம் இங்கு கூறவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கன்னிராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதில் கூறப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இதுவரை 6ஆம் இடத்திலிருந்து சனீஸ்வர பகவான் பல செல்வங்களை அள்ளி கொடுத்திருப்பார். 6லே சனி வந்தால் ராஜயோகத்தை போல் அள்ளி தருவார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லுகின்ற வகையிலே சனீஸ்வர பகவான் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கடந்த 1.5 ஆண்டுகளிலே பெரும் செல்வங்களை வாரி கொடுத்திருப்பார். இது பலருக்கும் நடந்திருக்கும், ஒரு சிலருக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை அல்லது நடைபெறுவதற்கு இன்னும் காலதாமதங்கள் ஆகலாம். 190% நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளே உண்டு. பலருக்கும் நடக்கப்பெற்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த கூற்றை பதிவு செய்கிறேன். மேலும் இப்பொழுது கன்னிராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த சனீஸ்வர பகவான், அதாவது கும்பத்திலே இருந்த சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்திலிருந்து பல செல்வங்களை அள்ளி கொடுத்தார். எப்பொழுதுமே சனீஸ்வர பகவான் கோச்சார ரீதியாக 3, 6, 11 இருப்பது சிறப்பு. அந்த அடிப்படையில் 6ஆம் இடத்தில் வந்த சனீஸ்வர பகவான் 1.5 ஆண்டுகளிலே கிடைக்கக்கூடாத பணங்கள், கிடைப்பதற்கரிய பணங்கள், வராத பணங்கள், புதிய வருமானங்கள், எதிர்பாராத வருமானங்கள் அனைத்தும் கிடைக்கப்பெற்ற கன்னிராசி நேயர்கள். அந்த அளவிற்கு செல்வங்கள் செல்வாக்கு உயர்ந்திருக்கும். அந்த அடிப்படையில் இப்பொழுது 139 நாட்களுக்கு சற்று பின்னோக்கி செல்கின்ற சனீஸ்வர பகவான் நன்மைகளை செய்வாரா என்று கேட்டால் நன்மைகளை செய்வது தாமதமாகும். இதுவரை தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் 139 நாட்களுக்கு உங்களை கவனத்தை திருப்பி விடுவார். இதுவரை அவர் நன்மைகளை செய்து கொண்டிருந்தவர் நன்மைகள் எதுவும் பெரிதாக செய்ய மாட்டார். ஆனாலும் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்பது சனீஸ்வர பகவானால் சிறிது காலம் தடைபட்டாலும் உங்களுக்கு குரு பகவான் 9ல் நல்ல பலன்களை தருவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அப்பொழுது 139 நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் நன்மைகளை செய்ய மாட்டாரா என்று கேட்டால் ஆம் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், 1.5 வருடங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியினை கொடுத்தார். இப்பொழுது 139 நாட்களுக்கு ஓய்வு பெறுகிறார். மீண்டும் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். அதுவரை மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. கன்னிராசிக்கு நேயர்களை பொறுத்தளவில் குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து நன்மைகளை செய்கிறார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு என்பார்கள். உங்களை அலைச்சல் திரிச்சல் கொடுத்து அங்கும் இங்கும் அலையை விட்டு பொருளாதாரத்திலே நல்ல வருமானத்தை உங்களுக்கு தேடி தருவார். மேலும் 8ல் செவ்வாய் இருப்பதனால் நிலப்புல சம்பந்தப்பட்ட வகையில் பல சிக்கல்கள் வரும். 7ல் ராகு இருப்பதனால், ஜென்மத்தில் கேது இருப்பதனாலும் அடிக்கடி நோய்கள்
ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஏழிலே இருப்பதனால் கலகங்கள் சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். இல்லையெனில் வம்பு வழக்குகளை சந்தித்து புதிய சிக்கல்களுக்கு ஆட்பட நேரிடும். விட்டு கொடுத்தால் பல நன்மைகள் வந்து சேரும். இல்லையெனில் விவாதத்தில் ஈடுபட்டால் விவகாரங்கள் பெரிதாகிய வம்பு வழக்குகளிலே சிக்கிக்கொள்வார்கள் இந்த கன்னிராசி நேயர்கள். இந்த கன்னிராசி நேயர்கள் பொறுத்தளவில் பிறர் பொருளை அபகரிக்காமல் இருப்பது நல்லது. பிறருக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது நல்லது. இல்லையெனில் இவர்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு பெரும்பாலும் புணர்ப்பு தோஷம் எனப்படுகின்ற வகையிலே சில தோஷங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் சனீஸ்வர பகவான் என்பவன் நேர்மையானவன். எதிர்மறையான சக்திகளை கொண்டிருந்தால் கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் தண்டனையை கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு எந்த ராசிகளும் விதிவிலக்கல்ல. நட்பு ராசியாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி விதிவிலக்கல்ல. மேலும் இந்த கன்னிராசி நேயர்கள் படித்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த 139 நாட்கள் கல்வியில் கவனம் செலுத்தாவிட்டால் சிறிது பின்னடைவை சந்திக்க நேரிடும். வேலையை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தவிடில் வேலையில் சில சறுக்கல்கள் ஏற்படும். காதல் விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது. திருமண முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. 4 மாதம் கழித்து திருமணத்தை நடத்தினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். வீடு வாகன யோகம் வாங்குவதற்கு இப்பொழுது உகந்த நேரம் இல்லை. காரணம், 1.5 ஆண்டுகளிலே நீங்கள் வீடு வாகனம் வாங்கியிருப்பீர்கள். அப்படி வாங்காதவர்கள் 140 நாட்கள் பொறுத்திருப்பது மிகவும் அவசியம். கடன்கள் பெரிதாக அடைபட்டிருக்கும். கடன்கள் என்பது இல்லாமல் கூட சிலருக்கு போயிருக்கும். ஏதேனும் கடன்கள் இருந்தாலும் வெகு விரைவில் அடைபடும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் காத்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்க நினைப்பவர்களுக்கு நல்ல வேலை அமையும். கல்விக்காக செல்பவர்களுக்கு நல்ல இடத்திலே வாய்ப்புகள் உருவாகும். மேலும் உறவினர்கள், நண்பர்கள், தொழில் சார்ந்த உறவினர்கள், பங்குதாரர்கள் ஆகியவர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்க இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம். நிலப்புலன்களால் வருமானம் வரும் காலகட்டம். பூமி நிலம் சார்ந்த வகையிலே பெரும் வருமானமும் அது சார்ந்த விவகாரங்களிலே நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகளும் நடக்கும். சிலருக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். நல்ல புதிய மருத்துவ முறையினை கண்டுபிடித்து நோய்களை குணமாக்கி கொள்ள இது மிகுந்த உகந்த காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவில் புதன் ஆதிக்கம் கொண்டவர்கள், மிகவும் புத்திசாலிகள். ஆனால் இவர்களை பொறுத்தளவில் பிறருக்கு அழித்து வாழ நினைப்பார்கள். சூழ்ச்சி செய்து முன்னேற நினைப்பார்கள். சந்தர்ப்பவாதிகளாக சில நேரங்களில் இவர்கள் காட்சியளிப்பார்கள். இவர்கள் அவ்வாறு இல்லை என்று கூறினாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையை அவர்களை அந்த மாதிரி ஆக்கிவிடும். சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போல் இவர்கள் அந்த செயல்பாடுகள் செய்வதனால் சந்தர்ப்பவாதிகளாகவும், சுயநலத்திற்கு ஏற்றார் போல் செயல்படுவதனால் சுயநலவாதிகளாகவும், பிறருக்கு செய்கின்ற சூழ்ச்சிகள் என்பார்களே அதற்கு ஏற்றார் போல் இவர்கள் பின்னி செயல்படுவதனால் சூழ்ச்சிகளில் இவர்கள் செயல்படுவது போன்று ஒரு தோற்றத்தினையும் ஒரு மாயையையும் மட்டுமல்ல, உண்மையாகவே அவ்வாறு இருக்கின்றவர்களும் உண்டு என்பதை கன்னிராசி நேயர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் நீங்கள் நேர் வழிபாட்டில் சென்றால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும். பிற பொருளை அபகரிப்பதோ, பிறருக்கு துரோகம் செய்வதோ, பிறரை அவமானப்படுத்துவதோ, பிறரை நீக்கிவிட்டு தான் மட்டும் வாழ வேண்டும், தான் மட்டும் வளர வேண்டும் என்று சுயநல நோக்கத்துடன் செயல்படுவதை அதை தவிர்த்து எல்லோரும் பயனடைய வேண்டும் என்ற பொதுநல நோக்கத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு பல வெற்றிகள் குவியும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையிலாக இருந்தாலும் சரி, எதையும் நீங்கள் தொலைநோக்கு பார்வையில் சிந்திக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் சிந்தித்து சுயநலமாக சிந்தித்தால் உங்களுக்கு முடிவு சாதகமாக இருக்காது, பாதகமாக இருக்கும். கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவில் மிகவும் யோகமான காலகட்டம்தான் நாம் என்று சொல்ல வேண்டும். ராகு கேதுகள் தவிர ராகு பகவான் 7லேயும் கேது பகவான் ஜென்மத்தில் இருப்பதும் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் சில கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கும், மனவேதனைகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பொருள் வரவுகள் என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு 70 மதிப்பெண்கள் பெற்று அவர்களுக்கு வாழ்வினில் முன்னேற்றங்களும் நல்ல வழிபாட்டு முறைகளையும் கையாள வேண்டும். அவ்வாறு கையாளும் போது இந்த கன்னிராசி நேயர்கள் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள். ஆகவே இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு வாழ்வினில் முன்னேற்றம் அடைய
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கன்னிராசி நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.